சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அப்பதான் நானும் காலையில எழுந்ததுல இருந்து உங்களை கவனிச்சுட்டே இருக்கேன். பரபரப்பா எங்கேயோ கிளம்பிட்டு இருக்கீங்க. எங்க கிளம்புறீங்க? அட ஒண்ணு இல்லாத்தா, சுந்தரியோட ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரும் சேர்ந்து வயசானவங்களை எல்லாம் ஆன்மீக சுற்றுப்பயணம் 5 நாள் கூட்டிட்டு போறாங்களாம். அதே சுந்தரி என்னையும் போயிட்டு வான்னு சொன்னான். அவளே செலவுக்கெல்லாம் குடுக்கறாளாம். அவளே செலவுக்கெல்லாம் குடுக்கறாளா? இல்ல கவர்மெண்டே செலவுக்கெல்லாம் குடுக்குதாம். சொல்லி இருந்தா நாங்களும் வந்திருப்போம்ல. அது சரி, வீட்டுக்குள்ள எந்த பெரியவங்களும் இல்லாம இருந்தா எப்படி? சென்னை மாதிரி பெரிய பெரிய ஊர்ல எல்லாம் இருந்திருக்கீங்க, நிறைய இடத்த பாத்திருப்பீங்க. அப்ப நானு அந்த குழக்கட்டை என்னைய விட்டுட்டு உங்ககிட்ட தானே கிடக்கு. நீ இருந்தாதே அவளை சமாளிக்க முடியும். ஒரு 5 நாள் இந்த இம்சை கிட்ட இருந்து எனக்கு ரெஸ்ட் கொடுக்க மாட்டீங்களா? அது சரி, நல்லபடியா போயிட்டு வாங்க. அது ஏய் கொழுக்கட்டை, என்னவா? நான் வெளியூருக்கு போறேன்ல. கிளம்பு கிளம்பு, காத்து வரட்டும். என்னது? ஐயோ, போ, எனக்கு டைம் ஆயிடுச்சு. நான் சீக்கிரம் ஸ்கூலுக்கு போகணும். நான் 5 நாள் இருக்க மாட்டேன்டி. ஒண்ணும் மண்ணா இம்புட்டு நாள் இருந்தோம். நீ பிறந்ததுல இருந்து ஏன் மடியில தாண்டி கடந்த. இப்போ 5 நாள் இருக்க மாட்டேன்னு சொல்ற. உனக்கு கொஞ்சம் கூட ஃபீலிங்கே வரலையா? இப்ப நீ என்ன ஃபீலிங் கிட்ட இருந்து எதிர்பார்க்கற? உன்ன எப்படியெல்லாம் நான் வச்சுக்கிட்டேன். 5 நாள் இருக்க மாட்டேன்னு கொஞ்சம் கூட வருத்தம் இல்லையா உனக்கு? நீ பண்ணதை விட ரொம்ப நல்லாவே சின்ன பாட்டி பண்ணுவாங்க. அதனால நீ இல்லாதது ஆக்சுவலா சொல்லணும்னா ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும்.